எழுப்பினார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்து தருகிறார்கள், பெருமானார் சொன்னார்கள், உன் சகோதரன் அக்கிரமம் செஞ்சாலோ அல்லது உன் சகோதரன் அக்கிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அவனுக்கு நீ உதவி செய்யக்கூடிய தரமாக இரு. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அக்கிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டவனுக்கு நாம் எப்படி உதவிகரமாக இருப்பது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் தவறு செய்கிறான் என்று தெரிந்தால் உன் கரங்களால் போய் அதை தடுத்து நிப்பாட்டு என்று சொன்னார்கள். தடுத்து நிப்பாட்டு. உன் கண்ணுக்கு முன்னால் ஒருவன் மது குடிக்கிறான், உன் கண்ணுக்கு முன்னால் ஒருவன் கஞ்சா அடிக்கிறான், உன் கண்ணுக்கு முன்னால் ஒருவன் விபச்சாரம் செய்ய வாசல்குள் நுழைகிறான், உன் கண்ணுக்கு முன்னால் ஒருவன் தீமை செய்கிறான், அக்கிரமம் அநியாயம் சர்வாதிகார ஆட்சியை கொண்டு மக்களை நசுக்கிறான், ஒடுக்கிறான் என்று சொன்னார். நீ அமைதியாக இருப்பதல்ல, உன்னுடைய குரல் பார்லிமெண்ட்டுக்கு கேட்காட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ள தலைநகரத்துக்காக கேட்கிற மாதிரி உன்னுடைய எதிர்ப்பை பகிரங்கமாக நீ பதிவு செய்வது உன்னுடைய ஈமானுக்கு உயர்ந்தது என்றார்கள் பெருமானார் சொன்ன அந்த வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய எதிர்ப்பு, நம்மளுடைய அந்த கோபத்தை, அதை பதிவு செய்யக்கூடிய அந்த கண்டனத்தை நாம் கண்டிப்பாக அந்த போராட்ட மையத்தில் நாம் கலந்து கொள்வது நம் முஸ்லிமாகிய ஒவ்வொரு மீது கட்டாய கடமை. பெருமானார் சஹாபாக்களுக்கு சொன்னது அப்படிதான். அது எப்படி யார சொன்னாங்க, எப்படி அவர்களுக்கு போய் உதவி செய்ய? ரசூலுல்லாஹ் சொன்னது அதுதான், உன் கரங்களால் அதை தடுத்து நிப்பாட்டு. இப்ப நாம போய் ஒன்னும் பண்ண முடியாது மக்களவையில. நம்மளால் முடிந்த நமக்குண்டான தகுதி, நமக்குண்டான ஆற்றல், நம்முடைய பேக்ரவுண்டு, எல்லாருடைய சப்போர்ட்டோடு நாம் செய்வது என்ன? அணியாக கும்பலாக திரண்டு போய், நாங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, பத்ர்ல 313 பேரு தான், 1000 பேரை ஓட விட்டோம். அப்பேற்பட்ட ரப்பினுடைய துணை எங்களுக்கு இருக்கு, இப்பவும் எங்களுக்கு ரப்புடைய துணை இருக்கு, எங்கள் சரியத்தினை கை வைக்காது என்று நாம் பதில் அந்த எதிர்ப்பை தெரிவிப்பதுதான் நம்முடைய ஈமானுக்கு ஆக சிறந்த அழகு. நாம கண்டு காணாம விட்டுட்டோன்னு சொன்னா நாளைக்கு வணக்க வழிபாட்டுல கை வைப்பார்கள். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நீ தொப்பி போடக்கூடாதுமா, உன்னால என்ன செய்ய முடியும்? நீ தாடி வைக்க கூடாதுமா, உன்னால என்ன செய்ய முடியும்? நீ கண்ணி ஆடி உடுத்த கூடாதுமா, உன்னால என்ன செய்ய முடியும்? இப்படித்தான் நீ சாப்பிடணும், இப்படித்தான் உறங்கணும், இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும். ஆல்ரெடி எல்லாம் வந்துருச்சு. இந்த கறியை சாப்பிடாத, இந்த இடத்துக்கு வராத. நேற்று கூட ஒரு இடத்துல அவர் இங்கே ஒரு இடத்துக்கு போவதற்காக வேண்டி பள்ளிவாசல் மினாராக்களை அந்த தாய்ப்பாய் போட்டு மறைப்பது என்பது எந்த ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம்? இதெல்லாம் நம்ம கவனிக்கத்தக்க செய்திகள். அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் சொன்னார்கள், ஒரு பயணத்தில் பெருமானார் புறப்படுகின்ற பொழுது ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயுல் ஜிஹாத் அஃலல், ஜிஹாத்ல எது சிறந்த ஜிஹாத்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள், கலிமத்து ஹக்கு இந்த சுல்தானி ஜாயிரி, ஒரு அரசன், ஒரு நீதிபதி, ஒரு தலைவன் அநியாயம் செய்யறான் தெளிவா தெரியுது, அக்கிரமம் பண்றான் தெளிவா தெரியுது, அடக்குறான் தெளிவா தெரியுது, சர்வாதிகாரத்தை கொண்டு சிறுபான்மை மக்களை முடக்கிறான் தெளிவா தெரியுது, அவனை